ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரப்போகிறான். அதாவது அவன் பேர் வந்து ரோஹித்து. அவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊர்லேருந்து வரான். அதுவும் அவன் ஊர் வேறு ஊர். அவன் நல்லா ரிச்சான பர்சனு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவனுக்காக போய் ஒரு வீடு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த காரையும் அந்த புல்லட்டையும் வெடிக்க வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரை எனக்கு பிடிக்காது, அதுவும் இல்லாமல் அந்த புல்லட்டும் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் அதை பற்றி நான் வெடிக்க வைக்க போகிறேன். இங்கேயே வெடிக்க வச்சா வாசலெல்லாம் அழுக்காயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளே கொண்டு போய் போட்ட வேண்டியதான். இங்கே வண்டி நிறுத்தியாச்சுங்க. போச்சு. இந்த வண்டி எடுத்தாலே அதனால தான் இந்த வண்டி எனக்கு பிடிக்காது. ஓகே, ஏறுவோம். இப்போதைக்கு இந்த காரை வெடிக்கலாம். நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தூரமாக போய்க்கலாம். இப்போதைக்கு வெடிக்க வச்சிடலாம். ஓகே, வாங்க நம்ம போய் புது வீடெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோன் அனுப்பிச்சிட்ருக்காரு. என்னென்ன வீடு இருக்குன்னு வாங்க போய் செக் பண்ணலாம். இவன் ஒருத்தன் கீழே வந்துட்டு இருக்கிறான். அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் எடுத்துக்கலாம். நான் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம அந்த மேப் பார்த்து அந்த பிளேஸுக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடு. அவர் மேப் அனுப்பிச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணும் என் ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா வந்து இங்கே கொஞ்ச நாள் தான் தங்குவான். அதுக்கு அந்த மாதிரி சின்ன வீடை நான் தேடிட்டுருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணும். அந்த வீடு ரிஜெக்டட். சரி, வேறு பார்த்தாச்சு. அடுத்து எங்கே இருக்குன்னு அடுத்த வீட்டுக்கு போகலாம். அதாவது காய்ஸ், அந்த கார் பார்த்திங்கன்னா வர வழியில் வெடிச்சிருச்சு. அதனால தான் இந்த கார் பார்த்திங்கன்னா எடுத்தேன். இந்த கார் நல்லா ஸ்பீடாக தான் போகுது. நம்ம 2வது வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது நம்ம 2வது வீடு. அப்படியே ஷார்ட்கட் எடுத்து போக வேண்டியதுதான். ஓகே, வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது வீடு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு ஓகேன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். காலி வீடு இருந்தாலும் ஓகே, பொருள் இருந்தாலும் ஓகே தான். என் ஃப்ரெண்டு 2 கொடுத்துப்பான். சரி, வாங்க நம்ம மேல் மாடிக்கு போகலாம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த கிச்சன் ஆப்ஷன் இல்லைங்க, மேலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் என்ன ஒரு பறவையாக இருக்கும். கண்ணை கை எடுத்துப்பேன். இதான் வீட்டில் எத்தனை ஸ்போர்ட் இருக்குன்னு தெரில. சரி, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்போர்ட்டும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடு நம்ம ஃப்ரெண்டுக்கு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டுடலாம் அந்த வீடு ஓகே வந்துட்டு. இப்போதைக்கு இந்த வீடு இப்படி இருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு 10 days இருக்க போகிறான். அதுக்கு மேலே அவன் காலி பண்ணிட்டு போயிடுவான். என் ஃப்ரெண்டை பற்றி யாருன்னு சொல்கிறேன். வாங்க, நான் யாருன்னு சொல்கிறேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ரோஹித். பார்த்தீங்களா, BMW காரு, ஒரு பைக்கு. அவன் நிறைய காரு பைக்கில் வச்சுருக்கான். ஏன்னா அவன் காரு பைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இவன் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ரோஹித். இப்போது இவனை பற்றி தெரிஞ்சுக்க, இவன் ஒரு சிட்டியில் இருக்கான். அவன் ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வரக்கு அவன் ட்ரெயினில் தான் வருவான். நாளைக்கு போய் நான் அவனை பிக்கப் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இவன் தான் என் ஃப்ரெண்ட் ரோஹித். ஸோ இந்த வீடு வந்து அவ்வளோதான் கைஸ். அதாவது என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து வரான்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கியாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுவான். அவனை போய் நான் பிக்கப் பண்ண போகிறேன். அது வந்து பார்ட் 2வாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கோய்.